ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தங்கம் டெக். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போனால் பெஸ்ட் ரீசார்ஜ் கம்பெனியான எஸ்எம்எஸ் வாலெட் லிங்க். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம என்னென்ன ரீசார்ஜ் பண்ணலான்னா மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் அண்ட் டேட்டா கார்டு, ஃபாஸ்டேக், கேபிள் டிவி, வாலெட் ரீசார்ஜ் அண்ட் கூகுள் பே ரீசார்ஜ் ஆல்சோ பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஇபிஎஸ் இருக்குது. ஏஇபிஎஸ் அமௌண்ட் எடுக்கிறது, ஏஇபிஎஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், யூட்டிலிட்டி பில்ஸும் பே பண்ணிக்கலாம், ஜியோ ஃபோன் புக் பண்ணிக்கலாம், அண்ட் தென் வந்து நியூ கனெக்ஷன் புக் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் ரீசார்ஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பிஎஸ்என்எல், ஐடியா, ஜியோ, வோடாஃபோன் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச், டிஷ் டிவி, சன் டைரக்ட், டாடா ப்ளே இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் நம்ம எப்படின்னா ஏர்டெல்லில் போய்ட்டு டிடிஹெச்சில் போய்ட்டு நம்ம என்ன டிடிஹெச் நம்பர் வேணுமோ அதை எடுத்துகிட்டு கஸ்டமர் ஐடியை போட்டோம்னா போதும், அவங்க டீட்டெயிலாக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஓன் டிடிஹெச். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டர் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போ பிஎஸ்என்எல்னா பிஎஸ்என்எல், ஐடியானா ஐடியா, ஜியோனா ஜியோ, வோடாஃபோனா வோடாஃபோன், ஏர்டெல்னா ஏர்டெல். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு நம்பர் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஷோ ஆகுதுங்களா. இவங்களுக்கு எதாவது ஆஃபர் இருக்கா, நம்ம ஆஃபர் செக் பண்ணிக்கலாம். ஆஃபர் எதாவது ஆஃபர் தான் அது ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பிளான் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணலாம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் எவ்வளோ கமிஷன் தராங்கன்னு ஷோ பண்ணுறாங்க. ரீசார்ஜ் கமிஷனுக்குள்ளே போயிட்டோம்னா அது என்னென்ன ஆப்ரேட்டருக்கு எவ்வளோ கமிஷன் தராங்கன்னு ஷோ ஆகும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு. இது வந்து மொபைல் ரீசார்ஜான கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கு ஸ்லாப் மாரி கொடுத்துருக்காங்க. 199 ரூபாய், 1 to 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ₹1.20, 200லேருந்து 4000 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 2.30 தராங்க கமிஷனாக. மீது எல்லாத்துக்கும் சேமாக இருக்குது, 3.20 தராங்க. ஜியோவுக்கும் அண்ட் ஏர்டெலுக்கும் சேமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் பார்த்திங்கன்னா எல்லாமே 3.20 தான் தராங்க எல்லா ஆப்ரேட்டருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஇபிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் தராங்க 10% அண்டு 3000 ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா ₹7 தராங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிங், நம்மளுக்கு அதுலேயும் நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுமாரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். யாருக்காவது ஐடி வேணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் அண்ட் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் எந்த ஐடி வேணாலும் எனக்கு என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஐடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தரோம். ஓகேங்களா. தேங்க்யூ.